வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு சிந்தனைய பார்க்க போறோம். குறிப்பா மார்ச் 31க்கான தியானம். இது நமக்கும் நேரத்துக்கும், முக்கியமா நம்ம பொறுமைக்கும் இருக்கிற ஒரு ஆழமான தொடர்பை பத்தி பேசுது. வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுக்குள்ள அடிக்கடி வர்றது தானே. ஏன்பா எல்லாம் இவ்ளோ ஸ்லோவா நடக்குது? ஒரு வேலைய ஆரம்பிச்சா அது முடியறதுக்குள்ள நமக்கு போதும் போதும்னு ஆயிடுது. சில சமயம் ஒரு விரக்தி, ஏன் ஒரு கோவம் கூட வந்துடும். கரெக்டா? இந்த உணர்வை மையமா வச்சுதான் இன்னைக்கோட தியானமே ஆரம்பிக்குது. சோ முதல்ல நாம நம்மளோட அவசரத்தை பத்தி தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அவசரம்தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர்னே சொல்லலாம். நாம ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி ஒரு அவசர மனநிலையிலேயே இருக்கோம் யோசிச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க, சுவாமி சித்பவானந்தர் எவ்ளோ அழகா இதை சொல்றாருன்னு. ஒரு சின்ன விஷயம், ரொம்ப அற்பமான ஒரு காரியம் கூட உடனே நடக்கணும், அதுவும் அதிவேகமா நடக்கணும்னு நாம ஆத்திரப்படுறோம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு இமெயிலுக்கு உடனே ரிப்ளை வரலன்னா, இல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண பொருள் ஒரு நாள் லேட்டா வந்தா நமக்கு எப்படி கோவம் பொத்துக்கிட்டு வருது. இதுதான் மனிதனோட இயல்புன்னு அவர் சொல்றாரு. சரி, இந்த அவசர மனநிலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்னதான் வழி? இங்கதான் காலத்தை கடந்த கடமை அப்படிங்கிற ஒரு சூப்பரான கான்செப்ட் வருது. சொல்லப்போனா நேரத்தை பத்தி நாம பாக்குற பார்வையே டோட்டலா மாத்தக்கூடிய ஒரு சிந்தனை இது. இதுதான் இன்னைக்கு நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு உறுதிமொழி. அதாவது, இது முடியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எப்போ முடியும் அப்படின்னுலாம் யோசிக்காம, ஏன் கடமை என்னவோ அத நான் எந்த குறையும் இல்லாம செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சிம்பிளா சொன்னா, ரிசல்ட் பத்தியோ டைம் பத்தியோ கவலைப்படாம நம்ம வேலையில மட்டும் முழுசா கவனம் வைக்கிறது. இது நிஜமாவே ஒரு பவர்ஃபுல்லான மனநிலை. சரி, இந்த மனநிலைய நாம எங்க இருந்து கத்துக்கலாம்? இதுக்கு ஒரு பெஸ்ட் டீச்சர் யாரு தெரியுமா? நம்ம இயற்கை தான். வாங்க, இயற்கை நமக்கு என்ன பாடம் சொல்லிக் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஒப்பீட்ட பாருங்களேன், ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆத்திரப்படுற நாம, இன்னொரு பக்கம் நேரத்தை பத்தியெல்லாம் ஒரு துளி கூட கவலைப்படாம தன்னோட கடமைய மட்டும் செஞ்சிட்டு இருக்கிற இயற்கை. அப்பா, எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? இயற்கையோட பொறுமைக்கு சில உதாரணங்களை பார்க்கலாம். ஒரு வால் நட்சத்திரம், அதாவது ஒரு காமெட், வானத்தை ஒரு தடவை முழுசா சுத்தி வர்றதுக்கு 1000 வருஷம் ஆகுமா. நினைச்சு பாருங்க, 1000 வருஷங்கள். அது பாட்டுக்கு அதோட வேலையை செய்யதே தவிர, ஐயோ சீக்கிரம் முடிக்கணுமேன்னு அது என்னைக்காவது அவசரப்பட்டிருக்கா? இதுக்கு எப்படி ஆச்சரியப்பட்டா எப்படி? இன்னும் ஒரு படி மேல போவோம் வாங்க. கடற்கரையில இருக்கிற ஒரு சின்ன கூழாங்கல் இருக்கு இல்லையா, அத கடல் அலைகள் அடிச்சு அடிச்சு தேய்மானமாக்குறதுக்கு 10,000 வருஷம் கூட ஆகலாமா. 10,000 வருஷம் வெறும் ஒரு கல்ல தேய்க்கிறதுக்கு. இதுதாங்க இயற்கையோட வேகம். இதுதான் அதோட பொறுமை. அப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, இது எப்போ முடியும், இன்னும் எவ்ளோ நாள் ஆகும் அப்படிங்கிற ஏக்கம் எல்லாம் இயற்கை கிட்ட சுத்தமா கிடையாது. அது அதோட வேலையை செய்யுது, அவ்ளோதான். காலம் அதோட போக்குல போயிட்டே இருக்கு. ஓகே, இயற்கையோட பாடத்திலிருந்து இப்ப நாம ஞானிகளோட பார்வைக்கு வருவோம். காலத்தை எல்லாம் கடந்த ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க நேரத்தை எப்படி பாக்குறாங்க, எப்படி உணர்றாங்க? ஞானிகள் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்தையும் அவங்களோட உள்ளுணர்வுல ஒரே நேரத்துல உணர்வாங்களாம். இதத்தான் காலம் ஒரு மூன்றும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க இத பத்தி வெளியில யார்கிட்டயும் பெருசா பேசிக்க மாட்டாங்க. தாயுமானவரோட இந்த வரிகள் அதான் சொல்லுது. ஞானிகள் காலத்தோட இந்த 3 பரிமாணத்தையும் உணர்ந்தாலும் கூட அது இந்த உலகத்துக்கு விளக்கமா சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா அது வார்த்தையால விவரிக்க முடியாத ஒரு அனுபவ நிலை. அந்த நிலைக்கு போயிட்டா நேரத்தோட அழுத்தம், அந்த பிரஷர்னு சொல்றமே, அது கொஞ்சம் கூட இருக்காதாம். சரி, இவ்ளோ நேரம் நாம மனிதனோட அவசரம், இயற்கையோட பொறுமை, ஞானிகளோட பார்வைன்னு எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இன்னைக்கோட தியானத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த 4 விஷயத்த மட்டும் நாம மனசுல நல்லா வச்சுக்கலாம். 1. கடிகாரத்தை பார்க்காதீங்க, உங்க கடமைய மட்டும் பாருங்க. 2. இயற்கையோட அந்த பிரம்மாண்டமான பொறுமையிலிருந்து கத்துக்கோங்க. 3. உங்களுக்குள்ள அந்த அவசரம் வர்றப்போ அது எப்படி கோபமா மாறுதுன்னு கொஞ்சம் கவனிங்க. கடைசியா 1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய மகத்தான விஷயங்கள் நடக்கிறதுக்கு எப்போதுமே நிறைய காலம் தேவைப்படும். இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. உங்க வாழ்க்கையில உங்க பொறுமைய திரும்ப திரும்ப சோதிக்கிற அந்த ஒரு விஷயம் எது? அது உங்க வேலையா இருக்கலாம், ஒரு உறவா இருக்கலாம், இல்ல உங்க லட்சியமா கூட இருக்கலாம். அது என்னன்னு இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை இந்த தியானம் உங்களுக்கு அதுக்கான ஒரு புது பார்வையை தரலாம்.